சென்னை அணிய பொறுத்தளவு இது ஒரு டூ ஆர் டை ஆர் மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்டின்னா, இந்த சீசன்ல வந்து அலைவா இருப்பாங்க. இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட் மணி 3 ஆகப்போகுது. இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட் என்ன அப்டின்னா, தோனி அவர்கள் விளையாட மாட்டாரு அப்டின்ற மாரியுமே சொல்லப்படுது. கார்த்திக் சர்மா தான் உள்ள இருப்பாரு. ஜிடிய பொறுத்தளவு கன்டினியூஸ் 2 தோல்வி. பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோடயும் சரி, மும்பையோடயும் சரி, கடப்பாரைய வந்து அடிச்சுட்டு போனாங்க. அப்புறம் கடப்பாரை வந்து பார்த்தீங்கன்னா, பூம்பாரை மாரி ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிட்ட தோத்துட்டு வராங்க. ஒரு சைடு வந்து சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கம்பேக் குடுத்தாங்க. கடப்பாரைய போட்டு அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா ஜெயிச்சுட்டு வராங்க. அவங்களோட பிளேயிங் 11 எப்படி அமையப் போகுது? ருத்ராஜ் இன்னைக்காச்சும் ஃபார்ம்க்கு வருவாரா? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது இன்னைக்கு வந்து சேப்பாக்கம் நடக்குது. அடிக்கிற வெயிலுக்கு வந்து அதெல்லாம் என்ன சொல்றது? எப்படி இது பண்ண போறாங்கன்னு சொல்றேன். என்னைய பொறுத்தவரைக்கும் டாஸ் ஜெயிச்சா பேட் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அதுதான் வந்து தோனி வந்து பிரிஃபர் பண்ணுவாரு எப்போதும் இருக்கப்ப. அவர் இல்லாட்டி கூட ருத்ராஜ் அத பண்ணுவாரு. ஏன்னா, அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து நெறைய அவர் பண்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னா, மும்பையோடயே வந்து பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் நெறைய பண்ணாரு. அதனால தான் ஜெயிச்சதும் காரணம். நீங்க போய் பழைய மேட்ச் எடுத்து பாருங்களேன். தோனி அவர்கள் வந்து ஸ்பின் வந்து சேப்பாக்ல நல்லா அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஜடேஜாவ குடுத்து ஓட்டுவாரு. டக்குனு அஸ்வின குடுத்து ஓட்டுவாரு. திடீர்னு வந்து சுரேஷ் ரெய்னாவ எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர குடுத்து ஓட்டுவாரு. அந்த மாரி வந்து என்ன கரெக்ட்டா இருக்கோ அவங்கள வச்சு ஓவர வந்து ஓட்ட பார்ப்பாரு. அதே தான் அக்கீல் ஹுசேனையும், நூர் அகமதையும் வச்சு பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அந்த மேட்சயுமே ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் இருக்கு. முக்கியமா அவர் ஃபார்ம்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஃபார்ம்க்கு வருவாரு அப்படின்ற மாரி தான் எனக்குமே தோணுது. இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் கிம்பவம் பண்ணிருவாரோ அப்படின்ற மாரியுமே தோணுது. சத்தியமா வந்து என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபார்ம்க்கு வந்துட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து போறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கும். ஏன்னா, ஓப்பனிங் மேட்ச் வந்து அவரு ஃபார்ம்க்கு வந்திருந்தாரு அப்படின்னா, இந்த அளவு வந்து போயிருந்திருக்காரு. அப்பயிருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு இன்டென்ட்டோட விளையாடுறாரு, டக்குனு அவுட் ஆயிடுறாரு. அந்த மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நெனைக்கிறேன். மும்பை மேட்ச்ல பார்த்திருந்தோம். நல்ல ஒரு இன்டென்ட் கிடைச்சு, அதே இன்டென்ட்டோட வருவாங்க. சேம் பிளேயிங் லோட போவாங்கன்ற இது இருக்கு. இருந்தாலும் பிளேயிங் லோட வந்து பார்த்தரலாம். ருத்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன்ஷிப் பண்ணுவாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இருக்காரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பாவே யூஸ் ஆகும். நம்ம சஞ்சு சாம்சன், அப்புறமேட்டு சர்ஃப்ராஸ் கானு. அவருமே இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா விளையாண்டாருன்னா நல்லாருக்கும். அப்புறமேட்டு சிவம் துபே, டெவல் பிரேவிஸ், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சர்மா அவர்கள், அப்புறமேட்டு ஜேமி ஓவர்டன், அப்புறமேட்டு அக்கீல் ஹுசேன், அப்புறமேட்டு அல்சுல் கம்போஜ், அப்புறமேட்டு நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி நல்ல ஒரு இன்டென்ட்டோட காமிக்கிறாரு. அப்புறமேட்டு குர்ஜப்ரீத் சிங் வந்து இம்பாக்ட் பிளேயரா வச்சுக்கலாம். இந்த பிளேயிங்கோட தான் போவாங்க. அப்படியே நம்ம வந்து ஜிடி சைடு போனோம் அப்படின்னா, அவங்கள பொறுத்தளவு நம்ம பிலிப்ஸ உட்கார வைங்கப்பா, உட்கார வச்சு ஹோல்டர கொண்டு வாங்கணும். அதே மாரி ஒரு இன்டென்ட் காமிச்சாரு. ஒரு விக்கெட்டையுமே எடுத்தாரு. அது போதுமே அவங்களுக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஓப்பனிங் ஸ்ட்ராங்கா இல்லாதனால நெறைய மேட்ச் தோத்தாங்க. ஓப்பனிங் ஸ்ட்ராங்கா இருந்தும் நெறைய மேட்ச் தோக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச் சாய் வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிச்சாரு. அதுக்கு முந்தின மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, சுமன் கில் சூப்பரா வந்து ஒரு 80 பக்கம் அடிச்சாரு. இவரும் வந்து ஜாஸ் பட்லரும் குரூசியல் ரன்ன வந்து குடுக்குறாரு. அந்த 3 பேர் ஸ்ட்ராங்கா அமைக்கிறாங்களே ஒழிய, அதுக்கப்புறமேட்டு எல்லாமே சொக் ஆயிடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகுலா இருக்கு. 205 அடிச்சும் அவங்களால வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன் அப்டின்னா, பினிஷிங்ல ஒரு ஹிட்டர் வேணும். இப்ப ராகுல் தெவாட்டியா நம்புறாங்க, அவரும் பண்ண மாட்டேங்கிறாரு. ஷாருக் கான் இருக்காரு, இதுல வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. 3 பேருமே அந்த அளவு இல்ல அப்டின்ற மாரி தான் இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு பவுலிங்க்கு வந்து க அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா நெறைய பேர வந்து அவங்க எடுத்தாங்க. சிராஜ்லேருந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேக்கப்பா நம்மளுக்கு இருக்கு. இன்னும் நம்ம ஹார்டா வந்து பவுலிங் இது பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. என்ன பொறுத்தளவு அவங்க மிடில் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சரி பண்ற மாரி ஒரு 2 பிளேயர வந்து அவங்க எடுத்திருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பாவே டீம் வந்து உண்மையாவே சூப்பராவே இருந்திருக்கும். அவங்களோட பிளேயிங் லெவன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, போன தடவ இருந்த சேம் பிளேயிங் லெவனோட தான் இந்த தடவையுமே வரப்போறாங்க. ஜாஸ் பட்லரு, சுமன் கில்லு, சாய் சுதர்சன், ராகுல் தெவாட்டியா, அ ரஷீத் கானு, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இந்த மாரி பிளேயிங் லெவன தான் போன டைம் என்ன இருந்துச்சோ அதே பிளேயிங்கோட தான் வருவாங்க. என்ன ஹோல்டர் இன்னும் ஒரு இன்டென்ட்டோட அடிச்சு பொளந்தாரு. ஹோல்டர் இன்னும் 2, 3 விக்கெட்னா அவர் போற பவுன்ஸுக்குலாம் கண்டிப்பா சூப்பராவே இருக்கும். ரபாடா போன மேட்ச வச்சு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ரன் ரீக் ஆனால. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீமுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமா தான் இருப்பாரு. என்ன பொறுத்தளவு நெக்ஸ்ட் சீசன் வந்து அவங்க வந்து மிடில் ஆர்டர சரி பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஃபினிஷிங்ல ஒரு ஹிட்டர்ஸ் வேணும். என்னைய பொறுத்தவரை பவுலிங் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ரஷீத் கான் நல்லா பண்றாரு. அத எப்பயுமே சொல்ல முடியும். எப்போதும் வந்து திடீர்னு நல்லா பண்ணுவார், திடீர்னு ரன் லீக் ஆகும். அவர பொறுத்தவரை நல்லா தான் பண்ணிருவாரு.
அதனால அவங்களோட மிடில் ஆர்டர சரி பண்ணி தான் ஆகணும். அது இந்த சீசன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் வாய்ப்புகள் இல்ல. நான் ஒரு டவுட்டட் லிஸ்ட்ல சொல்லியிருந்தேன்ல, ஒரு டீம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜி இருக்காங்க. அந்த டீம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். திரும்பி உங்களுக்காக சொல்றேன். கேகேஆர், மும்பை ஃபேன்ஸுக்குலாம் இதா தான் இருக்கும். மும்பை, எல்எஸ்ஜி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஜிடி இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, போனாலும் போகலாம், போகாம வெளியில போனாலும் போகலாம். ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டீம் எல்லாம் கான்ஃபிடென்ட்டா செமி ஃபைனல்ஸ்ல இருப்பாங்க அப்டின்னா, எழுதி வேணா தரேன் அப்டின்ற மாரி 250 அடிச்சா கூட அடிக்கிறாய்ங்க ஒரு டீமு. இந்த சீசன்ல ஒரு போட்டி கூட பாத்தீங்கன்னா, அவங்க தோக்கவே இல்ல. யாருன்னு உங்களுக்கே தெரியும். பஞ்சாப்க்கு நிகர் பஞ்சாப் தான் அப்டின்ற மாரி இந்த டைம் எனக்கு என்னமோ பஞ்சாப் கூட கோப்பை அடிச்சுருவாங்க போல இருக்கு. போன சீசன் மாரி பஞ்சாப்க்கும் 2டே போட்டி தான். பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்குன்ற மாரி ஃபைனல் போயிருவாங்க போல இருக்கு. ஆர்ஆர்க்கும் ஸ்ட்ரகிள்ஸ் அவ்வளவா இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா, நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சிஎஸ்கே, ஜிடி எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா 2 பேருமே ஒரே கட்டத்துல தான் இருக்காங்க. 2 பேரும் 6 பாயிண்ட் வச்சிருக்காங்க. இது சென்னைய பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, பிளஸ்ல இருக்காங்க. ஜிடிய பொறுத்தளவு கொஞ்சம் மைனஸ்ல இருக்காங்க. 7 போட்டி இப்ப போட்டிருக்காங்க. இதுல 3 போட்டிகள் ஜெயிச்சிருக்காங்க. 4 போட்டிகள் 2 பேருமே தோத்துருக்காங்க. சிஎஸ்கே கொஞ்சம் பிளஸ்ல இருக்கனால அந்த நெட் ரன் ரேட் பிளஸ்ல இருக்கனால கொஞ்சம் ஹையர்டா இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டில் பாத்தீங்கன்னா, ஜிடி ஜெயிக்குது அப்டின்னா, கண்டிப்பா ஒரு தாக்கத்த ஏற்படுது. சப்போஸ் இன்னைக்குமே ஹாட்ரிக்கா தோக்குது ஜிடி அப்டின்னா, கண்டிப்பா சிஎஸ்கே அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். 8 பாயிண்டோட பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சுகள் எல்லாத்துலயுமே ஜெயிச்சுக்கிட்டே போனாங்க அப்டின்னா, ஸ்டில் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா, பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு முடிவாயிரும் அப்டின்ற மாரி தான் எனக்குமே தோணுது. நீங்க சொல்லுங்க. சிஎஸ்கே ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா, புலி வருது அப்டின்னு சொல்லிட்டு தோனி அவர்கள பதுக்கியே வச்சிருக்காங்க. அவர் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. அவர் வந்தா எதுவும் மாற்றங்கள் ஏற்படுமா? சிஎஸ்கே இந்த டைம் பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படிப்பட்ட பிளேயிங்கோட போனா நல்லா இருக்கும்? அதே மாரி ஜிடி எப்படிப்பட்ட பிளேயிங்கோட போனா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.